fourth type dangling pointer. ஒரு பாயிண்டர் வேரியபிள் அனதர் வேரியபிளுடைய அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். அதுதான் இன்டைரக்டா வந்து பாயிண்ட் பண்ணி அந்த வேல்யூவை யூஸ் பண்ணும். அப்படி இன்டைரக்டா வந்து அந்த அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த அனதர் வேரியபிள் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அதாவது அந்த இடம் வந்து அதுக்கு அந்த வேரியபிளுக்கு அலாக்கேட் ஆன அந்த அட்ரஸ் அந்த எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ அங்கே ஃப்ரீ ஆயிடுச்சு, அங்க எதுவுமே இல்லை. ஆனா இந்த பாயிண்டர் வேரியபிள் என்ன செய்யுதுன்னா, ஏற்கனவே நம்ம உள்ள என்ன அட்ரஸ் ஸ்டோர் பண்ணமோ அந்த அட்ரஸையே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த அட்ரஸ்ல எந்த டீடைல்ஸுமே இல்லை. ஓகே, அப்படி இருக்குன்னு நினைச்சு அது பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா இல்லாதத அந்த பாயிண்டருக்கு பேர் தான் டேங்லிங் பாயிண்டர். ஓகே, இந்த ப்ராப்ளமை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்டருக்கு நல்ன்ற வேல்யூவை அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு அது வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காது. நல் அப்படின்றது வந்து எதுவுமே இந்த பாயிண்டர் வேரியபிள் எந்த அட்ரஸையும் பாயிண்ட் பண்ணல அப்படின்றது மீனிங். ஓகே, இந்த டேங்லிங் பாயிண்ட்ன்றது எதுல வரும்னா டைனமிக் மெமரி அலோகேஷன் இந்த கான்செப்ட்ல தான் வரும். ஓகே, இது இந்த கான்செப்ட் என்னன்னா, ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு அரேக்கு அரே சைஸே இருக்காது அப்படின்னா அரே சைஸை நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதாவது நமக்கு தேவையான மெமரியை அலோகேட் பண்ணிக்க முடியும்னா யூசிங் டைனமிக் மெமரி அலோகேஷன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் மூலமா. ஓகே, malloc ஃபங்க்ஷன்ன்றது வந்து மெமரி வந்து அலோகேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அலோகேட் ஆகக்கூடிய மெமரியை ஃப்ரீ பண்றதுக்கு ஃப்ரீ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். இது எல்லாமே நமக்கு தேவையா மேனுவலா ரன்னிங் டைம்ல பண்ற ப்ராசஸ். ஆனா கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணும்போதே ஒரு நார்மல் வேரியபிளுடைய மெமரி வந்து கிரியேட் பண்ணிடும். ஓகே, இந்த டைனமிக் அலோகேஷன்ன்றது ரன் டைம்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ், மேனுவலா நம்மளுடைய தேவைக்காக பண்றது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மெமரி அலோகேஷனை மேனேஜ் பண்றதுக்கு பாயிண்டர் கான்செப்ட் தான் அங்க யூஸ் ஆகுது. ஓகே, இந்த malloc ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். int ஸ்பேஸ் ஸ்டார் ptr அப்படின்றது பாயிண்டர் வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு ஒரு அட்ரஸ் வந்து அசைன் ஆக போகுது. ஓகே, இந்த அட்ரஸ் வந்து டைனமிக்கா கிரியேட் ஆகக்கூடிய மெமரி செல்ஸ்ல இருந்து ஒரு செல்லுடைய அட்ரஸ் மட்டும்தான் எதுல ஸ்டோர் ஆக போகுது, ptr ஸ்டோர் ஆக போகுது. ஓகே, இப்போ int ஸ்டார் பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் int ஸ்டார்ன்றது என்னன்னா டைப் கன்வர்ஷன். ஓகே, எதுக்கு இந்த டைப் கன்வர்ஷன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போற இந்த malloc ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகி நம்மளுக்கு வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா வாய்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த வாய்டை ரிட்டர்ன் ஆகக்கூடியதை நம்ம இன்டா, நமக்கு இன்ட்ன்றதா பாயிண்டர் வேரியபிள்னால இன்டா கொடுத்துடணும். இதே ஃப்ளோட் பாயிண்டர் வேரியபிள்னா அதை ஃப்ளோட்டா கொடுத்துடணும். ஓகே, அப்ப இன்டா வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக தான் அந்த இன்ட் ஸ்டார்னு கொடுக்குறோம். ஓகே, malloc ஃபங்க்ஷன் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் உள்ள வந்து சைஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சைஸை பொறுத்து தான் மெமரியை கிரியேட் பண்ணும் டைனமிக். அதனால உள்ள சைஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் சைஸ் ஆஃப் பிராக்கெட்குள்ள இன்ட்ன்றது 4 பைட் அப்படின்னா 4 பைட் வந்து மெமரி வந்து 1 பைட் 1 பைட் 1 பைட் 4 பைட்டை கிரியேட் பண்ணும். ஓகே, 1 into 4 பைட் அப்படின்றது வந்து நம்ம 2 into 4 பைட்னா 8 பைட் மெமரி வந்து கிரியேட் பண்ணும். இப்படி நம்ம மல்டிபிளாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ மெமரி எப்படி கிரியேட் ஆகும், 1 பைட் 1 பைட் 4 பைட் 4 செல் கிரியேட் ஆகும். அண்ட் ஒரு பைட்டுக்குமே ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் அட்ரஸ் தான் எதுல போயிட்டு அசைன் ஆகும்னா பாயிண்டர் வேரியபிள் ptrல போயிட்டு அசைன் ஆகும். ஓகே, அசைன் ஆகும்போது வாய்டுன்றது இந்த கன்வெர்ட் ஆயிட்டு அசைன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி மெமரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதை வந்து ஃப்ரீ பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா ப்ரோக்ராம்ல மெமரி அலோகேஷன் நம்ம மேனுவலா பண்றோம்னா அதை வந்து ஃப்ரீயும் பண்ணிடணும். அதுக்கு ஃப்ரீ ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஃப்ரீ பண்றது வந்து ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும் போது என்ன ஆகும்னா கம்பைலர் வந்து இந்த அலோகேட் அந்த மெமரியெல்லாம் ஃப்ரீ பண்ணிடும். ஓகே, அதாவது டீஅலோகேட் பண்ணிடும். ஒருவேளை இந்த ஃப்ரீ ஃபங்க்ஷனை நம்ம பண்ணல அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகும்போது எரர் காட்டும். ஏன்னா அங்க என்ன எரர் காட்டும்னா அவுட் ஆஃப் மெமரி எரர் அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆயிடும். இந்த ஃப்ரீ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா இங்க அலோகேட் ஆயிருக்கக்கூடிய இந்த 1 பைட் 1 பைட்னு சொல்லிருக்கேன் அந்த பைட் சைஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த மெமரி அட்ரஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி இந்த malloc ஃபங்க்ஷன் வந்து வாய்டை ரிட்டர்ன் பண்ணுது, அதை கால் பண்ணும்போது கால் ஆகும்போது அதே மாதிரி அந்த malloc ஃபங்க்ஷன் நல் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா
இப்போ உள்ள மெமரி வந்து ஃப்ரீயா இருக்கு, நம்ம அலோகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு சைஸ் இருந்துச்சுன்னா வாய்டா நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இல்ல அங்க வந்து நம்மளுக்கு சைஸ் வந்து பத்தல, அந்த சைஸ் அலோகேட் ஆகக்கூடிய சைஸ் இல்ல அப்படின்னா நமக்கு நல் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். டேங்லிங் பாயிண்ட் இருக்கு. சி ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பார்த்துறோம். ஹெடர் செக்ஷன்ல வந்து hdlib.get ஸ்கேனர் லைப்ரரி ஹெடர் ஃபைல ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா malloc and ப்ரீ ஃபங்க்ஷன் இதை பேஸ்டு தான் இந்த டேங்லிங் பாயிண்ட் கான்செப்டே வரப்போகுது. ஸோ இங்கே ஹெடர் ஃபைல ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணக்கூடிய மெமரி அலோகேஷன் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ எண்ட் ஸ்பேஸ் ஸ்டார் p ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டைப் கன்வர்ஷன் கொடுத்துறோம் அண்ட் malloc ஃபங்க்ஷன் செகண்ட். ஸோ malloc ஃபங்க்ஷன் வித் பிரேஸ்க்குள்ள சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அண்ட் சைஸ் ஆஃப்ல வந்து int டேட்டா டைப். ஸோ இன்ட்னும் போது 2 பைட் மெமரி. இந்த 2 பைட் மெமரி வந்து அலோகேட் ஆகும்போது அது வாய்டாக தான் நம்மளுக்கு அலோகேட் ஆகும். அந்த வாய்டை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்ட்டு பாயிண்ட் வேரியபிள் இன்ட்னால இன்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதே பாயிண்ட் வேரியபிள் ஃப்ளோட்னா ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இன்டா வந்து வாய்டு வந்து கன்வெர்ட் ஆயிட்டு அந்த அட்ரஸ் வந்து எதுல ஸ்டோர் ஆகும்னா பாயிண்ட் வேரியபிள் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த பீன்ற வந்து டைனமிக் ஆகக்கூடிய அந்த மெமரி அட்ரஸ்ல தான் அந்த பாயிண்ட் வேரியபிள் வந்து அசைன் ஆகும். ஓகே, அப்போ 6/02 இந்த அட்ரஸ் வந்து பீன்ற பாயிண்ட் வேரியபிள் டிக்ளேர் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்மல் வேரியபிள் i ஈக்குவல் டு 2. இது வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா மெமரி வந்து கிரியேட் ஆகிடும், அந்த அட்ரஸும் கிரியேட் ஆகிடும். 6/04 தான் அவருடைய அட்ரஸ், ஆனால் அதில் வந்து 2ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து p ஈக்குவல் டு i. இப்போ இந்த பாயிண்ட் வேரியபிளுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம், அட்ரஸ் தான் வேல்யூவாக அசைன் பண்ணுவோம் இல்லையா. அப்போ p ஈக்குவல் டு ஆம்பர்சைன்னா i நார்மல் அட்ரஸ் வந்து pல போயிட்டு ஸ்டோர் ஆகுது. அப்போ 65504 தான் உள்ள வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்டா நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறோம் வேல்யூவை. அப்போ உள்ள %d போட்டு கமா ஸ்டார் p அப்படின்னா அட்ரஸ் ஆம்பர்சன் i அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணி அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது 2ன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் வேரியபிள் வந்து நம்ம ஃப்ரீ பண்றோம். பாயிண்ட் வேரியபிள்னா பாயிண்ட் வேரியபிள் வந்து ஃப்ரீ ஆகாது, அதில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன ஆம்பர்சன் i. அப்ப அந்த அட்ரஸ் வந்து அப்படியே வந்து ரிமூவ் ஆயிடும். அந்த அட்ரஸ் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஐன்றது ரிமூவ் ஆயிடும் அண்ட் 2 அதுவும் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ரிமூவ் ஆயிடுச்சு அண்ட் டெலிட் ஆன விஷயம் வந்து இந்த பாயிண்ட் வேரியபிளுக்கு தெரியாது. பாயிண்ட் வேரியபிள் 6/04ன்ற அட்ரஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு அதை பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது இல்லைன்றத நம்ம ப்ரோக்ராம்ல வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு தான் நல் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்றோம். ஸோ ஸ்டார் p ஈக்குவல் டு நல் கொடுக்குறோம்னா ஸோ பாயிண்ட் வேரியபிள் எந்த ஒரு அட்ரஸையும் பாயிண்ட் பண்ணாது அப்படின்றது மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ஏன் அப்படின்னா ப்ரோக்ராம்ல கம்பைலேஷன் எரர் வந்து வராது. இதெல்லாம் யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா, கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, பிரிண்டப்ல நெக்ஸ்ட் ஸ்டார் p பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கார்பேஜ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பியோடைய அட்ரஸ் 6/24ன்றது நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பில வந்து ஐயோடைய வேல்யூ வந்து இன்டெரக்டா வந்து அக்சஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிருக்கு 2ன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் வேல்யூ வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிட்டோம் இல்லையா, ஃப்ரீ பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம நல்லா வந்து அசைன் பண்ணிடணும். ஓகே, அசைன் பண்ணும்போது அது கார்பேஜா வந்து ஏதோ ஒன்று நம்ம அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணி அதில் வேல்யூ 3046 சொல்லிட்டு ஸோ கார்பேஜ் வேல்யூ அதுவாக ஜென்ரேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது. ஸோ செகண்ட் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ற இடத்துல இந்த டேங்கிங் பாயிண்டர் இந்த கான்செப்ட் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல ஸ்டார்ட் நேம் டிக்ளேர் பண்ணிடுறோம் வேரியபிள் அண்ட் பாயிண்டர் வேரியபிள் அண்ட் இதுல வந்து ஒரு அட்ரஸ் அசைன் பண்ணணும் இல்லையா, அந்த அட்ரஸ் வந்து டேங்கிங் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய வேல்யூ தான் அந்த அட்ரஸை இதில் ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ இந்த டேங்கிங் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அப்போ கீழே வந்து பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கு, இன்ட் ஸ்பேஸ் ஸ்டார்ட் டேங்கிங் ஓப்பன் திஸ் க்ளோஸ் ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் ஒரு நார்மல் வேரியபிள் இதுல வந்து டிக்ளேர் ஆகும். இந்த வேரியபிள் எப்போ மட்டும் தான் டிக்ளேர் ஆகும், எப்போ கால் பண்றோமோ கால் பண்ணும் போது அந்த வேரியபிள் கிரியேட் ஆகும் அண்ட் ஆஃப்டர் த கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேரியபிள் இருந்த இடம் இல்லாம ஆயிடும்.
அந்த வேரியபிள் அந்த அட்ரஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஓகே, இது வந்து லோக்கல் வேரியபிள், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும், இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகாது. அதனாலதான் இங்கிருந்து ஒரு விஷயத்த நான் அங்கே அந்த பாயிண்ட் வேரியபிள் வந்து அனுப்பும்போது அங்கே கரெக்டா போயிட்டு அங்கே அட்ரஸ் வந்து போகாது. கரெக்டா அட்ரஸ் ரீச் ஆகாதனால அதுவா என்ன பண்ணும், ஏதோ ஒரு கார்பேஜ் அட்ரஸை வந்து ஃபைண்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வேல்யூவை நமக்கு ஜென்ரேட் பண்ணி ஒரு தப்பான வேல்யூ தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. ஓகே, ஏன்னா இங்கே லோக்கலா இருக்கக்கூடிய வேரியபிள் அட்ரஸை மெயின் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டர் வேரியபிள்னால கரெக்டா கெட் பண்ணிக்க முடியாது. அதனால இந்த இடத்துல இல்லாதது ஒண்ணுதான் பாயிண்ட் பண்ணிக்க போறதுனால இந்த இடத்துல என்ன வரும், டேங்க்லிங் பாயிண்டர் ஆயிடும் இந்த பீன்ற பாயிண்டர். ஓகே, இப்போ இங்க இன்ட் ஸ்பேஸ் இன்ட் i ஈக்குவல் டு 2 அண்ட் ஐயோட அட்ரஸை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். கரெக்டா போயிட்டு அட்ரஸ் வந்து ரீச் ஆகாது கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கு. அதனால அதுவா ஏதோ ஒன்று ஜென்ரேட் பண்ணி பீல ஸ்டோர் பண்ணும். அந்த பீயை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன ஆயிரும், கம்பைல் பண்ணும்போது கம்பைலேஷன் எரர் காட்டிடும். ஸோ ஒரு வார்னிங் காட்டுது அண்ட் ஒரு எரர் காட்டிடுது. டேங்லிங் பாயிண்டர் வந்து எங்க வரும்னா வேரியபிள் கோஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப் இந்த கான்செப்ட்ல வரும். ஓகே, ஒரு வேரியபிள வித்தின் த பிளாக்குள்ள நம்ம ஒரு பாடிக்குள்ள வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது லோக்கல் வேரியபிள். அந்த லோக்கல் வேரியபிள வெளியில எங்கேயும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிளாக் அண்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு பிளாக் கிரியேட் ஆகுது. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இப்போ இன்ட் ஸ்பேஸ் ஸ்டார் பி இது வந்து பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர். இப்போ வித்தின் த பிரேஸ் குள்ள இது வந்து இன்னர் பிளாக், இதுக்குள்ள வந்து ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்றோம் இன்ட் ஸ்பேஸ் டெம்ப் ஈக்குவல் 10. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த டெம்புக்குன்னு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகுது இல்லையா, அதை நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்ப இந்த இடத்துல வந்து அது டேங்லிங் பாயிண்டரானா கிடையாது. ஏன்னா இந்த பிரேஸ்க்கு உள்ள வந்து டேங்லிங் பாயிண்டர் கிடையாது, கரெக்டான அட்ரஸ் தான் அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஆனா எப்ப அந்த இன்னர் பிளாக்கை விட்டு கம்பைலர் வெளியில வருதோ அப்போ அந்த கிரியேட் ஆனது டெம்ப்ன்ற அந்த வேரியபிள் வந்து ரிமூவ் ஆயிடும். அதாவது டெம்பரரி வேரியபிள் எப்பவுமே என்ன ஆகும்னா அந்த எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும், அந்த இடத்த ஃப்ரீ பண்ணி விட்டுரும். அப்ப அந்த அட்ரஸும் ரிமூவ் ஆயிடும். அப்ப கரெக்டா ஒரு அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருந்துச்சு இல்லையா பாயிண்டர் வேரியபிள், இப்ப அந்த அட்ரஸ் வந்து அந்த பிளாக் அவுட் வெளியில வரும்போது இருக்காது. அப்ப அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது டெம்புன்ற வேரியபிளே இருக்காது. அதுதான் நம்மளுக்கு எரரை காட்டுது. அன்டிஃபென்சிபிள் டெம்ப், ஒரு பிளாக் அவுட் வெளியில வந்துட்டாலே எக்ஸிகியூஷன் நடந்து முடிஞ்சிட்டாலே அது ரிமூவ் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி ஒண்ணு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு எரர் காமிச்சிருது. ஸோ இதுதான் என்னன்னா வேரியபிள் கோஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப்.